சார், குருஜி வணக்கம். சந்தோஷ் மேட்டுப்பாளையத்துலேருந்து கேட்டிருக்காங்க சார். செயல் மாற்றத்தை உண்டாக்குகிறது, மாற்றம் சப்தத்தை உண்டாக்குகிறது, சப்தம் எழுப்பாத மாற்றம் என்பது உண்டா? சப்தத்திற்கும் மாற்றத்திற்கும் என்ன உறவு? செயல் மாற்றத்தை உண்டாக்குகிறது, மாற்றம் சப்தத்தை உண்டாக்குகிறது, சப்தம் எழுப்பாத மாற்றம் என்பது உண்டா? சப்தத்திற்கும் மாற்றத்திற்கும் என்ன உறவு? சந்தோஷ். சப்தம் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8, சப்தம்னா 7. 7 ஸ்வரங்களை வச்சு சப்தம் உண்டாகிறதுனால சப்தம்னு பேர். ஸ்வரங்கிறத 7 ஸ்வரம்னா ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு ஸ்வரத்துக்கு வித்தியாசம் இருக்குனால ஒருத்தர் காது பிடிச்சி கிளறணும்னு வைங்க, அவன் எப்படி கத்துவான்? ஆன்னு. இப்போ ஆங்கிறது ஆ வரைக்கும் போதில்லை. அப்போ அது பேர் சுருதி மாறுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த ஸ்ருதி இந்த ஆளுன்னு ஆ வரைக்கும் 7ஆக பிரிக்கலாம். ஏன் 14ஆக பிரிக்கக்கூடாதுன்னா பிரிக்கலாம். உங்கள் காதுக்கு அது தெரியாது, நம்ம காதுக்கு இந்த 7 டிஸ்டிங்க்ட் வேரியேஷன்ஸாக நமக்கு தெளிவாக தெரியும். இன்னும் கொஞ்சம் கர்நாடக சங்கீதத்தில் இருந்தால் இந்த ரிஷபத்தில் 2 ரிஷபம் இருக்குது தெரியும், சட்ஜமத்தில் 2, சால 2, ரிஷபத்தில் 2, காந்தாரத்தில் 2, பஞ்சமத்தில் 1 தான். பஞ்சமம் அப்புறம் மத்தியமம், மத்தியமத்தில் 2, நிஷாதத்தில் 2, தைவதத்தில் 2, இப்படி 2 2ஆக இருக்கிறத பார்க்க. அப்போ 12 ஸ்வரங்கள் இருக்குது, 12 பேதங்களை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. இந்த ஹார்மோனி பொட்டியில் இந்த 12 கீயும் பார்க்கலாம். வெள்ளை கலர்லாம் சரிகம பதனிசா, இந்த கருப்பு மேலே இருக்கிறதெல்லாம் இந்த இடைப்பட்ட ரிஷபத்தினுடையதும் காந்தாரத்தினுடையதும் மத்தியமத்தினுடையதும் தெய்வத்தினுடைய தருப்பு. இந்த பேதங்கள் எதனால் உண்டாகுது சப்தத்தில்? இப்போ ஹார்மோனி போட்டில் முதல் கீயை அனுப்புகிறோம், முதல் சாவியை அமுக்கும்போது அடுத்தது உங்களுக்கு தெரியுதா? இப்போ அதுக்கு நடுவில் அப்படின்னு வரும்போது இன்னொரு ரிஷபம் வருது. அப்புறம் காக்கு போகல, கா கா, அந்த காக்கு போகல, அதுக்கு உள்ளாளுக்குன்னு நான் பிரிக்கிறேன். இதை ஒரு மீட்டர் வச்சு மெஷர் பண்ணோம்னு வச்சுங்க, அது அதிரும் இல்லையா? அதைத்தானே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் பிறகு கூட வருது, சினிமாவிலலாம் கூட காட்டுறாங்க. சப்தங்களெல்லாம் ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இந்த போய் வருது இல்லைங்களா, அது அதிர்வுங்கிறோம். இப்போ ட்ரம்மை கூட அடித்தோம்னா அதில் மண் போட்டுருங்க, ட்ரம்மை தட்டினா அந்த மண் அப்படியே இருக்கிறதுன்னு ஆடும். ஒரு தாம்பால் தட்டில் மண்ணை வச்சுட்டு நல்லா பரப்பிட்டு ஓரத்தில் தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மண் நகரம். கொஞ்ச நேரம் பார்த்தா கோலம் பண்ணாயிடும், அழகழகான கோலங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து சர் சி வி ராமன் ஆராய்ச்சி பண்ணார். அவர் எதுக்கோ நோபல் பரிசு கொடுத்துருக்கணும், அவர் ஒன்று தான் கொடுத்தாங்க, ராமன் எஃபெக்ட்டுக்கு மட்டும். இதையும் அவர் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு மியூசிக்கு பிரியர், அதனால் மிருதங்கம் தபலா இதிலெல்லாம் இந்த ஹார்மோனிக் சவுண்டு, ஒரு தபாலா அடித்தா இன்னொரு தபாலாலையும் அந்த வைப்ரேஷன் வரும், அது சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன் பேர், அது பேர் ஹார்மோனி. அதுக்கு ஒரு ஹார்மோனி இருக்குது. நம்ம கூட வாழ்க்கையில் 2 பேரும் ஹார்மோனியஸாக வாழுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்திசைவோடு இருங்க என்ன. அந்த ஒத்த இசை
இந்த சப்தத்தை நம்ம கருவிக்கிட்ட கொடுத்தோம்னா அல்லது காது கிட்ட கொடுத்தோம்னா அந்த ட்ரம் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷனுடைய மாடிஃபிகேஷன் தானே நமக்கு வெவ்வேறு சப்தமாக உணர்றோம். அவங்க யாரோ வந்திருக்கிறாங்க. அப்புறம் இருங்க நீங்கள் இந்த வைப்ரேஷனை உங்கள் செல்ஃபோனும் உண்டாக்குது. அந்த தாளம் சத்தம் டிங்குன்னு செல்ஃபோன்லேருந்து வருது. என்ன உள்ள வெண்கலமாக இருக்குது. எந்த பொருளை தட்டிச்சு இந்த சவுண்டு வருது? அவர் கேட்குறாரு, அதிர்வு தான் சவுண்டான்னு. செல்ஃபோனில் டிங்குன்னு சவுண்டு வருது, எங்கே அதிர்வு இருக்குதா? அது வைப்ரேஷன் மோடில் இருக்கும்போது அது வைப்ரேட் உங்களுக்கு காட்டுறதுக்காக உள்ள ஒரு மோட்டரைஸ்டு ஒன்று இருக்குது. செல்ஃபோனு ஒவ்வொரு சவுண்டுக்கும் உங்கள் ஸ்பீக்கர் அசைது, ஆனால் அது உண்டு பண்ண ப்ரோக்ராம் அசைதா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நகர்வு இருக்கத்தான் செய்யுது. ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூலமான சப்தம்க்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான அசைவும் இருக்குது. இந்த சப்தம் வெளிவந்ததை ஆகதம்ங்கிறோம், உண்டாக்கப்பட்டது. உள்ள ஒரு சப்தம் வருது, அது அநாகதம்னு பேர். நம்முடைய இந்த அநாகதத்திலையும் எண்ணங்கள் நமக்கே தெரியாமல் இருக்குது, அநாகதமாக இருக்குது. இது பேர் அநாகத சக்கரம். எண்ணங்கள் இங்கே வருது, ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது சூக்ஷ்மம். பரம் முதல்ல பரநாதம்னு பேர். அது மூலாதாரத்தில் எல்லா எண்ணங்களும் மூலாதாரத்தில் வாசனையாகிறது. அது பேர் பரநாதம். அதுக்கப்புறம் இந்த சுவாதிஷ்டானத்தில் வரும்போது அது கொஞ்சமாக அது பிரியுது, அது சூக்ஷ்மங்கிறோம். அந்த சூக்ஷ்மம் மணிப்பூரகத்தில் வரும், அது பேர் பஷ்யந்தின்னு பேர். இங்கே வந்தவொன்னே அநாகதம்னு பேர். எண்ணங்கள் எல்லாம் பரரூபத்திலேருந்து சூக்ஷ்மமாகி பஷ்யந்தின்னா பார்ப்பதற்கு முடியும் அந்த சமயத்தில். அது வரைக்கும் படியாது, பரமும் யாருக்கும் தெரியாது. சூக்ஷ்மம் இருக்குது, ஆனால் அதுவும் நம்மளால் ஆனால் பஷ்யந்தின்னா ஏதோ ஒரு உணர்வு இருக்குதுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னன்னே எனக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் மயில் முட்டைங்கிறாங்க. மயில் முட்டையில் மயில் முழுக்க இருக்குது, ஆனால் அது எதுவுமே அங்கே தெரியல. இந்த மயில் முழுக்க அத்தனை கலர் இங்கே உள்ளே இருக்குது சார், எங்கே மஞ்சளும் வெள்ளையமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பஷ்யந்தி. பரா சூக்ஷ்ம பஷ்யந்தி அநாகதம். இங்கே வந்த உடனே நமக்கு மட்டும் உணரக்கூடியதாக, மற்றவங்களுக்கு கேட்காததாக இருக்குது. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணே, அது மௌன பிரகடிதமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்தவொடனே இங்கே விகாரம் அடையுது, விகாரின்னு பேர். இது சூக்ஷ்ம விகாரின்னு பேர். இப்போ தொண்டைக்குள்ளே விகாரம் அடையுது. அந்த சப்தங்களெல்லாம் எண்ணங்களெல்லாம் சப்தமாக இப்போ விகாரம் அடையுது. அது வரைக்கும் எந்த அசைவும் இல்லைங்க. இங்கே வந்த உடனே ஆகதமாயிடு. அதில் சூக்ஷ்ம விகாரமாகி நாக்கில் வெளியே ஸ்தூல விகாரமாகுது. இதுதான் எண்ணங்களுடைய பிறப்பு அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குது, உபநிஷத்தில். ஆகமங்களில் இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் ஒரு வேறு யாராவது நீங்கள் போய் உங்கள் சரி, இப்போ இவர் கேட்ட கேள்வி, அதிர்வுகளுக்கும் சப்தத்துக்கும் தொடர்பு உண்டா? ஸ்தூலமான சப்தத்துக்கு அதிர்வுகள் இருக்குது, சூக்ஷ்மமான சப்தத்துக்கு அதிர்வுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சூக்ஷ்மமான அதிர்வாக இருக்கிறது, அது என்ன அலைகளாக இருக்கிறது. அதை அசைவுன்னு சொன்னோம். எதனுடைய அசைவுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ இந்த கேள்வி ரொம்ப காலமாக இந்த லைட்டை பற்றி இருந்தது. இந்த லைட்டுன்னு சொல்லக்கூடிய வெளிச்சம், கேண்டில் லைட்டோ அல்லது லேம்போ அல்லது சூரிய வெளிச்சமோ எல்லாம் லைட்டு தான். அந்த லைட்டு ப்ரொபகேட் ஆகுதுங்கிறாங்க.
ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. எப்படி போகுதுன்னா அலை மாறி போகுதுங்கிறாங்க. இப்போ அலை மாறி போகுதுன்னா அலையிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் இல்லை? நீங்கள் கூட கடலில் ஒரு அலையை உண்டாக்குனா அந்த அலை கடல் நோக்கி வருது. உண்மையிலே கடல் வருதாங்க. அந்த அலை எழுந்து அடங்கிடும். அந்த அடங்கும் போது ஒரு அழுத்தம் கொடுத்து அதை தூக்கும். அப்புறம் இது அடங்கும் போது இன்னொன்று தூக்கி விட்டுரும். இப்படி ஒன்று அடங்கி இன்னும் தூக்கி ஒன்று அடங்கி தூக்குது. இதை நம்ம அலைன்னு சொல்கிறோம். அப்போ அடங்கி தூக்குவதற்கு தண்ணீர் தேவைப்படுது. இந்த ஆகாயமும் ஒன்றும் இல்லாதது. இங்கே லைட்டு போகுதுன்னா எது அடங்கி தூக்குது? அப்போ ஒரு மேட்டர் வேணும் இல்லை? அதுக்கு ஈத்தர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க 2 பேர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஈத்தரே கிடையாது, ஆகாயம் சுத்த எம்டி, அதில் அலைவதற்கு வைப்ரேஷன் ஆகிறது ஒன்றுமே இல்லை. அப்போ எதனுடைய வைப்ரேஷன்? இந்த லைட்டு. ஏன்னா வைப்ரேஷன் இருந்தால்தான் தான் அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறோம். லைட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதை தானே செல்ஃபோன் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சிங்கிறோம், எக்ஸ்ரே ஃப்ரீக்வன்சிங்கிறோம். இப்போ ஃப்ரீக்வன்சின்னா அலைவு இருக்கணும், அலைவுனா ஏதோ ஒன்று அதிரணும். எதுதான் எதுவுமே ஆகாயம் அதிருமா? அப்போ சப்தமும் அதிர்ச்சி இல்லாமலே கூட உண்டாகலாம்ல. இப்போ அதிகமாக அதை பேசணும்னா நம்ம திசை மாறி போயிடும். மாற்றங்கள் சப்தத்தை உண்டாகுமா அப்படின்னா, ஒரு பொருள் மாறாமலே இருந்து கொண்டு மாற்றத்தை உண்டாக்கி சப்தங்களை உண்டாகும். அதனால் அது மாறுவதில்லை. இப்போ உங்கள் செல்ஃபோன் எவ்வளோ சப்தம் கொடுத்தாலும் அதனால் மாறிடுறதில்லை, அது பழைய நிலைக்கே போயிடுது. அந்த மாறாத நிலையும் மாற்றமும் இருக்கிறது. அப்போ சப்தம் மாறுவதா மாறாததான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? மாற்றமாக இருந்து உனக்கு தெரிஞ்ச போது சப்தங்கிறோம். அது மாறாமல் இருந்தால் சப்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது, அது அநாகதமாக இருக்குது, அல்லது பரமாக இருக்குது, அது பரம்பொருளாக இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிற இது அலை வரிசை அது வானத்தில் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி பிடிச்சி கொடுக்குறாங்க? ஸ்பெக்ட்ரம் இப்போ லைட் வருது இல்லையா, அதுவும் ஸ்பெக்ட்ரம் தான். இல்லை, அது எப்படி நம்மளுக்கு விசிபிளாக தெரியல, ஆனால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சி இது விசிபிளாக தெரியுது இல்லையா? இது தெரியுது. ஏன்னா உங்கள் கண்ணு இதை மட்டும்தான் கிரகிக்குது, அந்த ஸ்பெக்ட்ரத்தை கிரகிக்கிறது இல்லை. இது விஷுவல் ஸ்பெக்ட்ரம். அதை செல்ஃபோன் ரிசீவ் பண்ணக்கூடியதுக்கு அது ஒரு கண் இருக்குது, அந்த மைக்கெல்லாம் அதை கேட்குது, அதில் அங்கே ரிசீவர் இருக்குது. பழைய காலத்தில் கேங் கண்டக்டர்னு நம்ம ஒன்று நாங்கள் ரேடியோவில் செய்வோம். அதுதான் வேவ் லென்த் அப்படியே பிரிக்கும், ஒரு சீப்பு மாதிரி இப்படி உள்ளே போய் வரும். நாங்கள் ஃப்ரீக்குவென்சி மாற்றுறதுக்கு காயில் செய்வோம். அந்த காயில் மேலே அந்த நீடில் அப்படியே நகரும். நம்ம இப்படி திருப்புறல ரேடியோவை அப்படி திருத்தும்போது அந்த காயில் மேலே நீடில் தான் நகரும். இன்னும் ஞாபகம் இருக்குது, பழைய டெய்லர் கடையிலேருந்து அந்த நூல் கட்டுக்கு பைப் இருக்குமே, அதில் காப்பர் ஒயரை நல்லா பிளேடில் சீவி மேலே கோட்டிங்கெல்லாம் எடுத்து டைட்டாக பண்ணி அந்த எண்டை கொண்டு போய் சோல்டரிங் பண்ணி நிறுத்தி அதை கேன் கண்டக்டன்ஸில் வச்சு ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு சவுண்டு ரேடியோ ஆளில் கேட்டேன். எப்படி இருக்கும்? ஒரு எனக்கு பரீட்சை அட்டை இருக்குதுல்ல, அதுதான் எனக்கு அந்த சர்க்கியூட் போர்டு. அந்த சர்க்கியூட் போர்ட்லேயே அந்த திருப்பத்துக்கு நாபு வேணும் இல்லையா, அது டூத் பேஸ்ட்டில் கேப் இருக்குமில்ல, அது. அப்போது முதல் தடவை எங்கள் வீட்டில், இந்த ஓட்டு வீட்டில் ஒரு அட்டைப்பெட்டி சத்தம் போட்டுச்சு. அலை பிரிக்கலாம், நம்ம காது கேட்காமல் இருக்கலாம், அதை உணர்வதற்கு வேண்டிய பொருளெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க, அலைவரிசையை விற்கிறாங்க. அதை பற்றி அது உங்கள் கம்பெனிக்காரங்க, நீங்கள் ஒரு செல்ஃபோன் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கிளையண்ட்ஸுங்க நீங்கள் தகவலை பரிமாற்றத்துக்கு அந்த அலைவரிசையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மற்றவங்க அதை பயன்படுத்த முடியாது. அப்போ வேறு ஒரு கம்பெனிக்காரன் வேணால் அவனுக்கு வேறு ஒரு அலைக்கற்றையை ஒதுக்கணும். சிலது இராணுவத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதை உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒதுக்குன்னா நீங்கள் ஒட்டு கேட்டுருவீங்க. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ஒன்று ஒதுக்குறாங்க,
போலீஸ்க்கு ஒன்று ஒதுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு லோக்கல் வாக்கி டேக்கிக்கு நீங்கள் ஒதுக்கலாம், நீங்கள் மீட்டர் வேவில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிலது இதே எஃப்எம்மாவும் ஏஎம்மாவும் கூட பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், மின்காந்த அலைகள் தான். அந்த மின்காந்த அலையில் மிகப்பெரிய அலைகளில், அதாவது 1 கிலோமீட்டர் அந்த அலை வரிசைகள் இருக்குதுன்னு வச்சோம்னா அதில் 1 இன்ச்சு மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்ணால். இவ்வளோ தான் நீங்கள் இன்னும் கண்ணால் பார்க்குறீங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் லைட் அவைலபிள். அதில் வந்து இந்த கண்ணுக்கு பார்க்காத இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள 100வது மீட்டர்லேருந்து 101வது மீட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அலைவரிசையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி இந்த கண்ணுக்கு கீழே பார்க்குறது இருக்குது இல்லையா, இந்த கிலோமீட்டரில் அதை யாரும் ஒதுக்க முடியாது. அது டிரான்ஸ்மிஷன் தூரம் கம்மி, இது லாங் போகும். இதனுடைய தூரம் கம்மி. அதனால் எக்ஸ்ரே, யூவி ரே இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். வேறு கேள்வி முருகவேல். நீங்கள்லாம் கேள்வி கேட்கணும், இங்கே யாருமே கேட்குறதே கிடையாது. கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். குருவே சரணம். சந்நியாசம் வாங்க குறிப்பிட்ட நல்ல நேரம், நல்ல நாள் என்று எதாவது பார்க்க வேண்டுமா? சந்நியாசம் பெற்றால் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு ஆசிரமங்களில் தான் தங்க வேண்டுமா? சம்பத் வெங்கடேசன் கேட்டிருக்கார் சார். சந்நியாசங்கிறது தமிழில் துறவுங்கிறோம். உணர்வுகளை வெல்லுதல் தான் சந்நியாசம். உணர்வுகளை தான் வெல்லணும். எவனால் ஒரு உணர்வை வெல்ல முடியுமோ அவன் சந்நியாசி. வெல்லுதெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் சார். வெல்லுதல் தான் ஒழுங்குபடுத்துறது. வெல்லுதல்னா ஒரு படி. வென்றுட்டிங்கன்னா அப்புறம் ஒழுங்குங்கிறது தேவையில்லை. ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருந்தால் அப்புறம் அது கண்ட்ரோல் எடுத்தாச்சு. அதனால் வெல்லுதல் தான். அந்த உணர்வே அடிபணிஞ்சு போகுது. இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத 2 வகை உணர்வுகளாக நம்ம பிரிக்கிறோம். சாந்தம், கோரம், நேர்மறை, எதிர்மறை. எதிர்மறை உணர்வுகளெல்லாம் கோர உணர்வுகள். காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரிய. இன்னொரு நேர்மறை உணர்வுகளெல்லாம் சாந்தம்ங்கிறோம். அதில் அன்பு, அருள், தயை, கருணை, இரக்கம், பரிவு, இது மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது சுகமாக இருக்குது, இது துக்கமாக இருக்குது. உணர்பவனுக்கும் துக்கம், அந்த உணர்வை கொடுத்தவனுக்கும் துக்கம். ஆனால் இதுவோ இந்த சாந்த விருத்தியெல்லாம் அவனுக்கும் அது சுகம், அதை பரிமாறுகின்ற பெருவனுக்கும் அது சுகம்தான். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, இப்படி தானே சாந்த விருத்தின்னு ஒன்று இருக்கும்போது இதை பயன்படுத்துறியடா, அவ்வளோ முட்டாளா, பழநழிக்க பழமாக இருக்குது, நீ தேடி பிடிச்சி காயை தேடுறிய. எவனொருவன் இந்த கோர விருத்திகளை, இந்த உணர்வுகளை ஜெயிக்கிறானோ அவன் சொல்லாமலே சுவாபாவிகமாக சாந்த விருத்தியிலே தான் இருப்பான். சாந்த விருத்தி தான் நம்முடைய இயல்பு. கோர விருத்தி நம்முடைய செயல், அது தூண்டப்படுவதனால இது பேர், இந்த கோர விருத்திகள் வெளிப்படாமல் வெற்றி கொள்வது பேர் தமம்னு பேர். எவனுக்கு தமம் வந்துடுச்சோ அவன் துறவிதாங்க. இப்போ வெளி அடையாளமாக தான் நாம் இந்த துறவு கோலத்தை தரோம். நான் வென்றவன் அப்படின்னு எனக்கு நானே தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த தமம் நமக்கு இன்னும் வரலைன்னா
இந்த கோலத்தை போட்டுக்கிட்டோம்னா தம்மம் வந்துடும் இல்லை. நம்ம கோலம் இல்லைன்னு வைங்க, நம்ம அப்பப்போ நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன, யார் என்ன கேட்க போகிறாங்க. நம்ம இந்த கோலத்தை எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு நாமே ஒரு எச்சரிக்கையாக தானே இருக்கிறோம். அப்போ தமம் வந்து சுபாவிகமாக ஆகிடும். இப்போ எது ஒன்று சாதன ரூபமாக இருந்து சாத்திய ரூபமாகும். அதுக்காக தான் இந்த கோலத்தை நம்ம கொடுக்குறோம். துறவு கோலத்தை தரோம். துறவு கோலம் இல்லாமலே கூட நாங்கள் இருந்தோம். நீங்கள் தான் சொல்லிட்டீங்க உணர்வுகளை வென்றால் போதும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ நீங்கள் உடையவோ மாற்றிக்கலை, உங்களுடைய மற்ற ஒழுக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்கலன்னா உங்களுக்கு நீங்களே எங்களுக்கு ஏமாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் சொல்லலை. சில பேருக்கு நமக்கு இன்னும் துறவு இல்லை இல்லையா, கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம், இந்த சமயத்தை கொஞ்சம் கோச்சிக்கலாம், இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறாமப்பட்டுக்கலாம், இந்த கொஞ்சம் வெறுப்பை காட்டலாம், இந்த கொஞ்சம் வஞ்சம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லைசன்ஸு நாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி இந்த பகிர்முகமான பகிரங்க துறவை நாம் ஏற்கின்றோம். அந்தரங்க துறவு தான் ஒரு முக்கியம். பகிரங்க துறவு செய்து அந்தரங்கத்தில் ஒருத்தன் துறவு இல்லைன்னா அவன் பதிற்றொழுக்கம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பொய் ஒழுக்கத்தில் இருக்கிறவன் ஆஷாட பூதி. நமக்கு தம்மம் வந்துடுச்சு, அதை நானும் உணர்ந்தேன். அதனால் அவருக்கு வந்து தமம் கை கூடியதனால துறவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது உண்மைதான். அது குறித்து அவங்க 4 நட்சத்திரம், இந்த உள்ள இருக்கிற துறவுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து வரல. அதனால் இது ஒரு சடங்கு எல்லாம் கிடையாது. அத்வைத வேதாந்தத்தில் துறவுங்கிறது ஒரு தீட்சை கிடையாது. சிவாகமம் படித்து சைவ சித்தாந்திகள், பாஞ்சராத்திரம் படித்து வைஷ்ணவர்கள், அவர்களுக்கு வேண்டிய முத்திரை எடுக்கின்ற நாட்களோ அங்கனம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கராங்கனம், சங்காங்கனம் இதை உடம்புல தரிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சடங்கு ரீதியான துறவிகள். அந்த துறவுக்கு அப்புறம் அவங்க சடங்குகளை செய்தாகணும். அவங்க திரிதண்டியாகவோ ஏகதண்டியாகவோ பகுதகவாகவோ குடிசகவாகவோ அவங்களுக்கு அனுஷ்டானம் இருக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு முறை, உடை உடுத்துக்கிறதுக்கு உரை, அப்புறம் குளிக்கிறதுக்கு உரை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி குளிக்கலாம், எப்படி தந்தை சுத்தி பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்கு அனுஷ்டானங்கள் இருக்குது. மடாதிபதிகள் தனக்கு அடுத்த மடத்தில் இருக்கக்கூடியவனை இளைய பட்டம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களை கொண்டு வரும்போது முதல்ல அவங்களுக்கு சன்னியாசம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒழுக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அவன் சன்னியாசி ஆன பிறகு தான் ஒழுக்கிறான். அப்போ அவனுக்கு அனுஷ்டானங்கள் இருக்குது. இப்போ அவன் வந்து அந்த மடத்தினுடைய தர்மப்படி ஜனகன மனகதி படிப்படி எழுந்து நிற்கக்கூடாது, நீராறும் கடல் உடுத்து, அதெல்லாம் அவங்களுடைய மடத்தினுடைய சட்டம். இறைவனை தவிர வேறு யாருக்கு நீ வந்து எழுந்து நிற்கக்கூடாது உன்னுடைய ஒழுக்கம்னு சொன்ன பிறகு அவன் அதை செய்யறதில்லை. அதனால் அவனுக்கு சிரச்சேதமே நடந்தாலும் ஒழுக்கத்தை அவன் மீறதில்லை. அதனால் அவனுக்கு திமிரோ அந்த பாரத மாதாவுக்கு மரியாதை கொடுக்கலான்னு கிடையாது. நம்ம விட அதிகமான மரியாதை கொடுக்குறவன் தான் அந்த சன்னியாசி. ஆனால் என்னவோ அந்த புற ஒழுக்கத்தில் அவங்களுக்கு நம்ம இதை கூட செய்ய முடியாதான். அவர் செய்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் செய்யாவிட்டாலும் தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து பொருட்டாக எடுத்துக்கூடாது சன்னியாசிக்கிட்ட. நம்முடைய அத்வைத வேதாந்தத்தில் தமம் கிடைத்தவர்களுக்கு இந்த துறவு கோலம் எடுப்பதற்கு 4 நட்சத்திரம் கிடையாது. தள்ளி போடாமல் அந்த உறுதியை எடுத்துக்கிறது நமக்கு தமத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாம் இப்படி வாழறமே, மற்றவங்க பல விதமாக பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். இப்போ இந்த துறவில் இருக்கும்பொழுது சரின்னு விட்டுடுவாங்க. அப்புறம் முன்ன போல் உலகம் உங்களை சாதாரண மனுஷனாக பார்க்காது. பாவம் விட்டுடுங்க அப்படின்வாங்க. அவர்கிட்ட போய் அரசியல் பேசிட்டு, அவர்கிட்ட போய் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் இதை செய்ய மாட்டேங்கிற அதை செய்ய மாட்டேங்கிற அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா பழைய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தம் அடிப்போம் அப்படின்னு சிகரெட் பற்ற வச்சு கையில் கொடுப்பாங்க. உங்களுக்கு துறவு இருக்குது, நீங்கள் சொல்ல முடியாது.
ஆனால் இந்த வேஷத்தில் வந்து ஐயோ நம்ம நண்பன் துறவி ஆயிட்டானே, அவனை இனிமேல் எப்படி நடத்தணும்ன்ற உலகம் உங்களை நடத்துது இல்லையா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒழுக்கம் தானாக வந்துடும் இல்லை? நீங்கள் வந்து ஆசைப்பட்டு கூட அது செய்ய முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த துறவை எடுத்துக்கிறது. இல்லைன்னா உலகம் நம்மளை பழைய மாதிரியே நடத்துவார்கள். அப்போது உனக்கு உன்னுடைய இந்த ஞானத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தடை ஒன்று உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய பாதையை, வாழ்க்கை முறையை நியமம் பண்ணுறதுக்கு இந்த பகிர்முகமான துறவு கோலங்கள் தேவைப்படுது. அதை என்னைக்கு ஒன்றா எடுத்துக்கலாம். காலையில், மத்தியானம், ராத்திரிலாம் கிடையாது. சில மடாதிபதிகள் அதுக்குன்னு நேரம் நீச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஹோமம்லாம் நடத்துவாங்க. அப்புறம் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் நிர்வாணமாக கங்கை கரையிலையோ ஏதோ ஒரு ஆத்தங்கரையிலோ அனுப்பி வடமுகமாக சென்று அதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் புது வஸ்திரத்தை கொடுத்து திரும்பி பார்க்காம நடந்து போ அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இந்த சடங்குகள்லாம் அவங்க செய்யட்டும். அவங்களாம் விவிதிஷா சன்னியாசிகள். வித்வத் சன்னியாசிக்கு அவன் சன்னியாசத்தில் வாழ்கிறான், குருக்கிட்ட அங்கீகாரம் கேட்குறான். அவ்வளோதான், அங்கீகாரம் தரப்பட்டது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சன்னியாசம் வந்து மனதளவிலும் வைராத்மாவும் எடுத்துக்கிட்டு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறாங்க. உங்களுக்கு திருமணம்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன பேதம் இருக்குது? ஒரு அபைத ஞானத்தில் இருக்கவனுக்கு சாவு திருமணம் ஏதாவது இருக்கா? எதை இலையை போட்டு விருந்து சாப்பிட்டோமா வந்தோமான்னு வர வேண்டியது. ஏதோ பிச்சை போடுறாங்க. இன்றைக்கி இன்னும் நல்ல பிச்சை கிடைக்குது. மங்களமான காரியம் எதுவானாலும் நம்ம கலந்துக்கலாம். அங்கே உங்களை மாமன் முறை, சித்தப்பா முறை, இதை செய்ய அதை செய்யணும்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க வந்து உங்களை ஈடுபடுத்துவாங்க. நீங்கள் மொய் வைக்க வேண்டி வரும். துறவியாக இருந்தால் மொய் வைக்க வேண்டியதில்லை. நமக்கு தான் அது தேவைதானான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். தேவைப்படும் போது நமக்கு நழுவாமல் இருக்கணும், நிஷ்டையில் இருக்கணும். அதிக நேரம் இந்த உலகம் நமக்கு நிஷ்டைக்கு தரும். இல்லைனா எல்லா வேலையும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. வெட்டியாக தானே உட்காந்துருக்கீங்க, செய்தான்னு. துறவு கோலத்தில் இருந்தால் வெட்டின்னு சொல்ல மாட்டாங்க, நிஷ்டையில் இருக்கிறான்னு சொல்லிடுவாங்க. சாப்பிட்டு தூங்கலாம். உண்மையிலேயே ஆச்சாரியார் நிலையில் வந்து மற்றவங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும்போது நாம் அந்த உரையில் இருக்கிறது தான் சரி. அதுக்கு முதல்ல தமம் வந்திருக்கணும், உணர்வு வீச்சு குறைஞ்சிருக்கணும். எல்லா கர்மங்களும் உணர்வுகளால் தூண்டப்படுது. உணர்வு தூண்டி தான் கர்மங்கள் நடக்குது. எதுவுமே ஆசைங்கிற உணர்வு, கோபங்கிற உணர்வுனால சில செயலை செய்கிறோம், பயங்கர உணர்வால் சிலதெல்லாம் செய்கிறோம். இப்போ உணர்வு தான் ஒரு கர்மத்துக்கு தூண்டுகோலாக இருக்குது, ஒரு எரிபொருள். அந்த உணர்வு ஊட்ட அந்த கர்மத்தை அவன் செய்துக்கிட்டே இருக்கான். பணம் கொடுக்குற அந்த பெருமிதமும் செல்வமும் ஒரு அதிகாரமும் பலமும் அவனுக்கு ஒரு உணர்வு தருது, பாதுகாப்பு உணர்வு. அந்த பாதுகாப்பு உணர்வை அவன் வளர்த்துக்க பணத்தை தேடுறான். அப்போ ஏன் ஒருத்தன் பணத்தை தேடிட்டு இருக்கிறான்னா ஒரு உணர்வு அவங்ககிட்ட இருக்குது. திருப்திங்கிற உணர்வு கொடுத்தோம்னா அவன் எப்படி பணம் தேடுவான்? அதிருப்திங்கிற உணர்வு இருந்தாக்கா அவனை நிறுத்தவே முடியாது. அவன் வந்து எப்பவுமே ரஜோகுணத்தில் தான் இருப்பான். அதிருப்தி இருக்கிறவன் ரஜோகுணத்தில் இருப்பான். திருப்தி வந்தவனுக்கு கர்மமே வராது. அப்போது அவன் எதுவும் செய்ய மாட்டானா? செய்வான். அது புத்தியிலேருந்து செய்வான். மற்றவங்க எல்லாம் உணர்வுலேருந்து செய்வாங்க. உணர்வு தூண்டுதலால் நடக்கின்ற கர்மங்கள் சாமானியம். ஆனால் எவன் ஒருவன் உணர்வை வென்றானோ அவன் தொடர்ந்து கர்மங்களை செய்வான். அது புத்தியாக இருக்கும். நன்று விசாரித்து செய்யப்பட்ட கர்மமாக இருக்கும். உணர்வினால் தூண்டப்பட்ட செயல் அல்ல, கோபத்தால் தூண்டப்பட்டதில்லை, காமத்தால் தூண்டப்பட்டதில்லை, குரோதத்தால் தூண்டப்பட்டது. அந்த எப்படியெல்லாம் உணர்வால் தூண்டப்பட்ட செயலெல்லாம் கர்மட்டா. உணர்வு மங்கி அடங்கி சத்துவம் மீதூறிய போது அவன் கர்மம் செய்வான். அது புத்தியிலிருந்து வருகிறது. புத்தி யோகம்னு அதுக்கு பேர். அது கர்மயோகம்னு பேர். இப்போ கர்மயோகங்கிறதே உணர்வை முனைமழுங்க செய்தல் தான். அந்த கூர்மையை நம்ம குறைக்கிறோம், அவ்வளோதான். இல்லைனா கூர்மையாக இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும்
உணர்வு கூர்மையை நம்ம பார்க்கலாம். அந்த உணர்வு கூர்மை மற்றவங்கள குத்தம். புத்தியால் செய்ததை யாருக்கும் துன்புறுத்தாது. அஹிம்சையாக இருக்கும், அது தர்மமாக இருக்கும், அது புண்ணியங்களை சேர்க்கும். அப்போ கர்மயோகத்தால் அவன் அதிகமாக புண்ணியத்தை சேர்க்கிறான், மன தூய்மையை அடைகிறான். மன தூய்மைங்கிறது என்ன? காமக்ரோதாதிகளை வெல்லுதல், வழிபடுத்துதல். அது தமம்ன்ற வரைக்கும் அது வழிபடுத்துதல். இது தர்மமாக முடிஞ்சு போச்சு. தமத்தை அடைந்தவன். வேற ஏதாவது கேள்வி கேள்வி? குருஜி வணக்கம். ஆத்ம ஞானத்தை குருவழியில் அறிந்தவர் தானும் மற்றவருக்கு கற்பிக்கும் எண்ணம் வந்தால் அதற்கு பிராப்தம் இருக்க வேண்டுமா? அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிராப்தம் வேண்டுமா? அல்லது அவரின் ஃப்ரீவில்லை அதை செயல்படுத்தி விடுமா? ஃப்ரீவில் எப்பவுமே இருக்குது. பிராரப்துக்கும் ஃப்ரீவிலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃப்ரீவில்ல கூட பிராரப்தம் கொடுக்குமா? அப்புறம் அதுக்கு பேர் ஃப்ரீவில்னு எப்படி சொல்ல முடியும்? பிராரப்தம் கொடுத்த ஃப்ரீவில் எப்படி சொல்ல முடியும்? ஃப்ரீவில் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் எனி லா. எந்த கர்மாவுக்கும் அது இல்லை. ஃப்ரீவில் இஸ் ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் ஆக்ஷன். உங்களுடைய செயலை தேர்ந்தெடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ். அந்த லைசன்ஸை அறிவின் அடிப்படையில் செய்கிறோமா, உணர்வின் அடிப்படையில் செய்கிறோமா? யூ ஆர் given license to do. கர்மண்யேவ அதிகாரஸ்தே. யூ ஆர் given license to only to do. on what basis? எதன் அடிப்படையில்? உணர்வா, அறிவா? அறிவின் அடிப்படையில் செய்தா. கர்மசு கௌசலம். அறிவின் அடிப்படையில் செய். தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னங்க? அதாவது பிராரப்தத்தில் வருமாங்க. ஃப்ரீவில் எப்பொழுதுமே இருக்கு. ஞானத்தை சொல்லி அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீவில் படி தான் வருமா? ஃப்ரீவில் ஃப்ரீவில் எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டிருந்து பகவானே சொல்லிட்டார். ஜெயஸ்ரீ தஞ்சாவூர் கர்மன் ஏவ அதிகாரஸ்த அப்படின்னா ஃப்ரீவில் இருக்குது. உனக்கு கொடுத்தாச்சுங்கிறாரு. அது யாரும் பிடுங்கவே முடியாது. பிராரப்தம் கூட பிடுங்க முடியாது. ஃப்ரீவில்ல பிடுங்கிட்டால் அது ஃப்ரீவிலே கிடையாது. யார் வேணாலும் உபதேசம் பண்ணலாம். ஆனால் எதை உபதேசம் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். சுவாமிகிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டோம்னா நான் அத்வைதத்தை தான் உபதேசம்னு சொல்லுவேன். வேறு உபதேசம் என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது. என்னை கேட்பவர்களுக்கு அத்வைதத்தை புண்படுத்தாமல் சொல்லிக் கொடுக்கலாம். அத்வைத ஹானி வரக்கூடாது. அல்லது அத்வைதம் தான் சொல்கிறேன், ஆனால் மோட்சம்ன்றதுக்கு நழுவிட்டு கூடாது. அத்வைதத்தை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நீ ஆத்மாவை பரமாத்மாவாக மாற்றணும், அதுக்கு சில கர்மங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கர்மத்தை சமுச்சியம் பண்ணக்கூடாது. ஞான கர்ம சமுச்சியம் கட்டாயம் கூடாது. இதை தியானத்தால் தான் அடைய முடியும். ஞானம் பெற்றாலும் தியானம் செய்து தான் பெற முடியும், நிர்விகல்பத்தில் தான் அடைய முடியும் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா அது அனிர்மோட்ச பிரசங்கமாயிடும். அனிர்மோட்ச பிரசங்கம் இல்லாமல், அத்வைத ஹானி இல்லாமல் இந்த ரெண்டு விதி சொல்லிக் கொடுத்தால் அவங்கள ஆச்சாரியர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. நான் யார் கொடுக்கறது? பகவான் கொடுத்துருக்கிறார். அது சம்பிரதாயத்தை மீறாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு விதிகள். இந்த விதிகளை மீறிட்டால் அது சம்பிரதாயத்தில் வராது. ஆனால் இது சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் தடையும் போட முடியாது. யார் வேணால் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நான் வந்து ஆத்ம வித்யாலயத்தை இல்லை சங்கர மரபில் வரேன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அந்த சாங்கர மரபு நமக்கு வேணும்னா அத்வைத ஹானியும் அனிர்மோட்ச பிரசங்கமும் அல்லாத உபதேசங்களை செய்யலாம். அதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமை யாரும் தர முடியாது, பெற வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவங்களுடைய சுதந்திரம். கேட்பதற்கு மாணவர்கள் இருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? நம்ம மாணவர்களை தேடி பிடிச்சி நம்ம திணிக்க வேண்டாம். அப்போ அது வந்து பிரசங்கமாயிடும், அதிக பிரசங்கமாயிடும். எனக்கு மாணவர்கள் வந்தாங்க, அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா தப்பே கிடையாது. நம்ம விளம்பரம் பண்ணி போர்டு போட்டு இங்கே வாங்க இங்கே சொல்லி தரப்படும்லாம் சொல்ல வேண்டாம். அது
குருடம் இல்லை. எப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஷிப்லேருந்து குருடம் போகிறீங்களோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். வித்தவுட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் நாட் அ குரு. குரு பிகம்ஸ் குரு ஒன்லி ஆஃப்டர் he receives ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது தாராளமாக நாம் உபதேசம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சுவாமியோட விருப்பமும் இந்த வேதாந்தத்தினுடைய விருப்பமும் சொல்லியிருக்குது. உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், மகனாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவனுடைய மாணவனாக இருந்தாலும் சொல்லிக் கொடு அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அப்போது ஸ்வேதகேவு கூட அப்பா கிட்ட பகவன் அதீதி அப்படின்னு தான் கேட்குறான். ப்ளீஸ் டீச் மீ, என்னை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாதீங்கன்றான். அப்புறம் தான் அவர் சொல்கிறார். அது வரைக்கும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். பிருகு போன்றவர்களும் நாரதர் போன்றவர்களும் ஜனகர் போன்றவங்களும் குருவாக போனாங்க. குருக்கிட்ட தேடி போய் ஸ்டூடெண்ட்டாக அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, 32 வருஷம் கழிச்சு வா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு தானே அழிச்சு விட்டார். அந்த ஸ்டூடெண்ட்ஷிப் நம்மக்கிட்ட இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஷிப்பே இல்லை, குருடம் தான் தேவைப்படுது. எவரிபடி வாண்ட் டு பி குரு, நோபடி வாண்ட்ஸ் டு பி ஏ ஸ்டூடெண்ட். குருக்கிட்டே போகாமல் ஸ்டூடெண்ட்கிட்டே இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் எல்லாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது தற்குறிகள். ஆனால் நம்முடைய மாணவர்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எப்பவுமே ஸ்ரோத்ரியனாக தான் இருக்கிறாங்க. ஸ்ரோத்ரியனாக இருந்து பிரம்மனிஷ்ணனாக உங்களால் உணரப்பட்டால் கட்டாயம் நம்ம டீச் பண்ணி தான் ஆகணும் ஸ்டூடெண்ட் வந்தால். சாமி, ஸ்தூல சரீரத்தில் தான் யோக பயிற்சிகள் செய்கிறார்கள். மூச்சு பயிற்சி, குண்டலினி யோக பயிற்சி, வாசி யோகம் போன்றவை. இந்த பயிற்சிகள் செய்வதனால் ஸ்தூல சரீரத்தில் குண்டலினி சக்தியதல் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுபோல் சூக்ஷ்ம சரீரத்தில் மற்றும் காரண சரீரத்தில் மாற்றம் ஏற்படுமா? இது ஒரு கொஸ்டின் சார். அந்த ஸ்தூல சரீரத்தில் செய்கிற இது விஷயம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டுறாங்க. இது போன்ற அனைத்தும் மித்யா என்று சொல்லிவிட்டு சாட்சியாக இருக்கும் ஞானிகள் கூட இது போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து செய்ய காரணம் என்ன? ஜெயஸ்ரீ தஞ்சாவூர்லேருந்து பேர். காயகல்பம் போன்றதெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இன்னொரு உடம்பு இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸ்தூல உடம்புக்குள்ளே சூக்ஷ்ம உடம்பும், சூக்ஷ்ம உடம்புக்குள்ளே காரண உடம்பும், காரண உடம்பை மீறிய ஒரு தெய்வீக உடம்பும் இருக்குதுங்கிறாங்க. அந்த தெய்வீக உடம்பு, அதான் தேஜஸ் பொருந்திய ஒரு உடம்புக்கு ரசம்னு பேர். அந்த ரசமாக தன்னை மாற்றிடணும். இது வரைக்கும் அந்த தேகம் நமக்கு இல்லை. அந்த தேகத்தை நம்ம உண்டு பண்ணணும். ஆத்மா உண்டு பண்ணல, ஆத்மா இருப்பதற்கு தேகத்தை உண்டு பண்ணணும். இப்போ ஏற்கனவே தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்தில் இருந்து நாம் அது ஒரு தேகத்தில் இருக்கிறோம், ஆத்மா. காரண தேகத்துலேயும் அது இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில், அஞ்ஞானத்தில். எப்பயுமே காரணத்தில் தான் இருக்குது. இது இல்லாமல் தேஜஸ்னு ஒரு சரீரம் இருக்குது. அந்த தேஜஸ் சரீரத்தில் இருந்தோம்னா தேவராக இருக்கலாம் பூமியிலேயே. அந்த தேவ சரீரம் ரச சரீரம்னு சொல்கிறாங்க. அந்த ரச சரீரத்துக்கு ஈஸ்வராதி குணங்கள்லாம் இருக்குது. அஷ்ட சித்திகளும் அதுக்கு இருக்குது. அந்த ரச சரீரத்தை உண்டு பண்ணுறதுக்கு பேர் சித்தின்னுறாங்க. அதை அடைந்தவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். இந்த சித்தர் முறையில் ரசங்களை உண்டு பண்ணி சில பயிற்சிகளால் ஸ்தூல சரீரத்துக்கும் அதில் மூச்சு, சுவாசம், அன்னம், அப்புறம் நாக்கம் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. இது இல்லாமல் ரசமணின்னு பாதரசத்தையும் உணவில் அதை பயன்படுத்துகின்ற பொடியாக்கி தூள் பண்ணி சாப்பிட்டு உடம்பை வந்து ரசம் பண்ண பார்க்குறாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசணும். இது அதிகம் நம்ம பேச வேண்டாம். இந்த கல்ட்டு திராவிட நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. வடநாட்டில் சித்தர்கள்லாம் கிடையாது. இந்த திராவிடர்கள் அதிகமாக உபனிஷத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசாவாதத்தை
எடுத்துக்கொண்டு ஒரு மதத்தை உண்டாக்கிட்டாங்க. அது ரசேஸ்வர தரிசனம்னு பேர். இந்த ரசேஸ்வர தரிசனம் இந்த ஷட் தரிசனத்தோடு கூட வருது. இதை வித்யாரண்ய சுவாமிகள் அழகாக எழுதியிருக்கிறார். அவருடைய சர்வ தரிசன சங்கிரகம்ன்ற நூலில் ரசேஸ்வரவாதத்தை எழுதியிருக்கிறார். அதை படித்து தான் நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் சித்தர் கணங்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இவர்கள் இந்த குண்டலினி யோகத்தின் மூலம் ரச சரீரத்தை, தேஜ சரீரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு ஜீவன் முக்தர்களாக வாழும் பொழுதே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆர்குமெண்ட்டு, இறந்த பிறகு தானே பிரம்ம நிலை, நாம் வாழும்போதே பிரம்ம இருக்கணும்ல, ஜீவன் முக்தி உள்ளங்கனி மாதிரி தெரியலையே, அதனால் நமக்கு இதனால் நமக்கு தெரியும், உள்ளங்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல நாம் பிரம்மங்கிறத உணர்வதற்கு ஒரு முறை இருக்குது அப்படின்னு அநேகமான முறைகள்லாம் இருக்குதுங்க. அது வாசி யோகம்ங்கிறாங்க, பிராணபந்தனங்கிறாங்க, இப்போ உணவுலையோ அது மருந்துகளையோ மூலிகையோ சாப்பிட்றதுங்கிறாங்க. இப்படியெல்லாம் கண்ணாபின்னான்னு இந்த உலகத்தில் அவங்கள சம்பிரதாய வித்து கிடையாது. அவங்க செய்கிறதெல்லாம் அனிர்மோட்ச பிரசங்கங்கள், பாதை மாறிய மனிதர்கள். அதனால் அல்ப சுகம் கிடைக்கும், சின்ன சின்னதெல்லாம் கிடைக்கும். பதஞ்சலியே இதை சொல்லியிருக்கிறார். அத்வைதம் செய்தவர்களும் அறிந்தவர்களும் இதை செய்கிறாங்கன்னா அவங்க அத்வைதத்தை புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். நீ பிரம்மம் ஏற்கனவே நீ ஆக வேண்டியதில்லை, அசரீரி, நீ மறுபடியும் இன்னொரு சரீரத்தை நீ தேடுறிய, இதை விட பெரிய சம்சாரம் என்ன இருக்குது? ஆனால் அந்த பயிற்சிகளெல்லாம் நாம் செய்ய வேண்டாம். நாம் கூட நிதித்தியாசன்ற தியானத்தை நம்ம பரிந்துரை செய்கிறோம். அந்த நிதித்தியாசனம் ஒரு தேகத்தை உற்பத்தி பண்ணுவதற்கோ இந்த பிரம்ம நிலையை அனுபவித்துக்கோ இல்லை, நம்மிடம் இருக்கின்ற உணர்வு தடைகளை நீக்கிறதுக்கு தான். ஞான தடை நீங்கிடுச்சு, புத்தியில் என்ற மாற்றம் நம்ம உண்டாக்கிட்டோம். அகண்டாகார விருத்தி புத்தியில் ஏற்பட்டுச்சு, அகண்டாகார உணர்வு நமக்கு உணர்வில் ஏற்படலை. அந்த அகண்டாகார உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அபேத உணர்வு. பேத உணர்வு பிடிக்கும் பிடிக்காதது, அபேத உணர்வு அனைத்தையுமே பிடிக்குதுன்னு சொல்கிறத பிடிக்கலன்னு சொல்கிற, அதை உதாசீனவத் இருக்கிறாங்க. அது பேர் அகண்டாகார உணர்வு. அகண்டாகார அறிவு வந்த பிறகு அகண்டாகார உணர்வு வருவதற்கு நாம் மனதை பழக்க வேண்டியது. அது பேர் நிதித்தியாசனம்னு பேர். அப்போ தியானங்கிறது நமக்கு தேவைப்படுது. அந்த தியானத்துடைய நிதித்தியாசன தியானம் முற்றிலும் வேறு. இந்த ரசாஸ்வாத, அதை ரசாஸ்வாதம்னு ஒரு பதஞ்சலி சொல்கிறாரு. நீ பதஞ்சலி யோக சூத்திரம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரசாஸ்வாதத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அது மறுபடியும் நீங்கள் கேளுங்க. அதில் போகக்கூடாதுன்னு பதஞ்சலி சொல்லியிருக்கிறார். அதனால் செய்கிறவங்க அது செய்யட்டும், அதுக்கு உண்டான பலன் இருக்குது. அது சொற்ப பலன் கொடுக்கும். தேவ சரீரமே இருந்துட்டு இங்கேயே கூட இருக்கலாம், வானத்தில் பறக்கலாம், நெருப்பில் இருக்கலாம், தண்ணியில் நடக்கலாம். இப்போ சாப்பாடு இல்லாமல் பல நாள் அப்படியே மரக்கட்டையாக இருக்கலாம், எது வேணாலும் இருந்துருப்போம். அது அது மோட்சம் இல்லை, அது பெரிய சம்சாரம். அது பார்க்குறவங்கலாம் வியந்து போய் பொறாமப்பட்டு நாம் எப்படி வருவோன்ட்டு திசை மாறி போய் வாழ்க்கையை பாழாக்கி மனநோய்க்கு ஆளாகிறாங்க. தலைவலி, மனநோய், தனக்குள்ள ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இன்னும் அடையலேன்ற ஒரு வெறி, அடைஞ்சது போல் பொய் நடிப்பு, இதெல்லாம் அவங்க செய்து மனநோய்க்கு உள்ளாகிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த ரசேஸ்வரவாதத்தை இன்னும் கூட நிறைய பேர் பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரும் பெரும் கூட்டங்கள் திட்டமிட்டு இதை செய்துட்ருக்குறாங்க, வருமானத்தை உண்டாக்குறாங்க. அந்த ரசாஸ்வாதத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அனுபவிச்சா மாதிரி சில பேர் நடிக்க வைக்கிறாங்க, அவங்களும் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இது ஆன்மீகத்துக்கு இருக்கிற பெரிய நோய் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சில பேர் அங்கே போயிட்டு இது உண்மையிலன்னு கண்டுபிடிச்சி அவங்க வராங்க. அதனால் அவங்க வழிகாட்டுவதற்கு ஒரு தவறான வழின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கணும் இல்லை, இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது தவறான வழி போயிடுவாங்க. சரியான வழிக்கு போகிறதுக்கு ஒரு தவறான வழி அது, அப்படி வச்சுக்குவோம். நம்ம பூர்ணம் செய்வோமா? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.